ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னதான் ஆலனும் எலனாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. அவங்க சின்ன பசங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. ஜோல் போல்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பசங்க வந்து ஃபென்ட்ரீர் கூடயும் அந்த டைகர் கூடயும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆலன் என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஜோலுக்கு பேச கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆலன் சொல்றான். ஃபீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி எலனா சொல்றா. அவங்க பேசினா நல்லா தான் இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ 1 2 3 4 நம்ம ஹீரோ அந்த பசங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். தென் வரை இவங்க கத்துக்கிட்டாங்க. இது ஒரு காப்பர் காயின், இதுவே 10 சேர்ந்தா என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ பெரிய காப்பர் காயின் அவங்க காமிக்கிறாங்க. 10 பெரிய காப்பர் 1 சில்வர். இப்போ 54 கோல்டு காயினா எவ்வளவு நம்ம ஹீரோ கேட்கவும், 5 பெரிய காப்பர் காயினோ 4 சின்ன காப்பர் காயினோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு ஆப்பிள் 10 ரூபா, இப்போ இந்த ஆரஞ்சு 16 ரூபா, மொத்தம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 26 அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்றாங்க. சரி வாங்க டவுனுக்கு ஷாப்பிங் போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு பழக்கடைக்கு அவங்க போறாங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஆலன் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டை செலக்ட் பண்றான். உன்னை கடற்கரங்க எத்தனை வேணும்னு கேட்கவும் அவன் நம்ம ஹீரோவை பாக்குறான். 5 அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கவும் அது 35 கோல்டு அப்படின்னு சொல்லவும் 3 பெரிய காப்பர் காயினோ 5 சின்ன காப்பர் காயினோ கரெக்டா அவன் கொடுக்குறான். இப்போ எலனான்னு சொல்லவும் ஆப்பிள் ஃப்ரூட் 5 அப்படின்னு சொல்றா. அவ்வளோ கரெக்டா அதுக்கான காசை கொடுக்கவும் உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்க நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அடுத்து புக் ஸ்டோருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள புக் ஸ்டோர் கூட்டிட்டு போறேன். நம்ம ஹீரோக்கு புதுசா வாட்டர் மேஜிக் ஸ்கில் கிடைச்சிருக்கும். அதை பத்தி ரீட் பண்ணலான்னு வந்ததுல பசங்களுக்கும் எழுத படிக்க கத்து கொடுக்கணும்னு இதுதான் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பசங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு பிக்சர்ஸ் புக் இருக்கு அப்படின்னு சொல்லி லைப்ரரியன் பாட்டி வந்து சொல்றாங்க. ஹலோ அப்படின்னு அவங்க மரியாதையா சொல்லுவோம். சின்ன பசங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கத்து கொடுத்துருக்க போலியும் அவங்க நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த டவுன் பீப்புள் நிறைய பேருக்கு இப்ப ஆலனும் எலனாவோ க்ளோஸா தெரியும். அடுத்த 2 நாள் நம்ம ஹீரோ அட்வென்ச்சரிங் கில்ட் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். மீனாங்கிற ஒரு பூனையை கண்டுபிடிக்கிற ரெக்வஸ்ட் நம்ம ஹீரோ எடுக்கிறான். அது ஃபுல் பிளாக்காவும் அது கால் மட்டும் வெள்ளையா இருக்கும். அதான் அடையாளம் நம்ம ஹீரோ சொல்றான். ஜோல் ஃபீட் போல்ட்னு எல்லாருமே இப்போ வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் மீனாங்கிற பூனை எங்க தேடியோ கிடைக்கல. பேசாம நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தேடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல இன்னைக்கே தேடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல போய் தேடிட்டு இருக்காங்க. இவங்க தேடி வந்த ஆலயத்துல இருக்கிற அதே பூனை தான் அது. கொய்க்கா போகாதீங்க, அது பயந்துரும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மெதுவா 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 அப்படின்னு சொல்லி அலனும் எலனாவும் அது கிட்ட போறாங்க. அலனவன் செயின்ல இருக்கிற ஃபெதரை ஆட்டி காமிக்கவும் அந்த பூனையும் பயப்படாம இவங்க கிட்ட வருது. இந்த பூனைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்விட்டோரியில இருந்து நம்ம ஹீரோ பாலை எடுக்கிறான். ஒரு வழியா அந்த ஜாப் முடிஞ்சது. பசங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகுறான். மீனாவும் அதோட ஓனர்கிட்ட கொடுக்கவும் அவங்க அதை கொண்டு போயிருந்தாங்க. உடனே அலனும் எலனாவும் கொஞ்சம் சோகமாயிட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், வேற எதையாச்சும் தேடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேடுற மாதிரி எந்த ரெக்வஸ்டும் இல்ல, பட் பக்கத்து வில்லேஜ்ல காப்ளின் ஹண்டிங் இருக்கு. பட் அதுக்கு காசு கம்மியா தான் இருக்குங்கிறதுனால பெரிய அட்வென்ச்சரர்ஸ் யாரும் அந்த ஜாபை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி லூனா சொல்றா. காப்ளின் ஹண்டிங் போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், காப்ளினா டேஸ்டா இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்கவும், அது ஒண்ணு சாப்பிடுறதுக்கு கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ரெக்வஸ்ட் ஆக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ்க்கு உங்களை கூட்டிட்டு போறான். வில்லேஜர்ஸ் யாரும் பார்த்தா பயந்துருவாங்க. ஜோலியும் ஃபீட்டையும் நம்ம ஹீரோ கொட்டியாக்கியிருந்தான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி வில்லேஜோட செக்யூரிட்டி கேட்கவும், காப்ளின்ஸை கொள்ள வந்திருக்கோம், வில்லேஜ் சீஃபை பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். செக்யூரிட்டியா இவ்வளவு டைட்டா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், காப்ளின்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றான். வில்லேஜ் சீஃப் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உங்க டீம் மெம்பர்ஸ் லேட்டா வருவாங்களான்னு கேட்கவோ, எங்க டீமே இவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பார்த்து வீக்குன்னு நினைச்சிட்டாரு போல. என் கார்டை பாருங்க நம்ம ஹீரோ கொடுத்தா எனது ஏறாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சீஃப் காப்ளின்ஸ் வில்லேஜ் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லவும், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புனா, அந்த சின்ன பசங்களையுமா கூட்டிட்டு போறீங்கன்னு சீஃப் கேட்கறான். அவங்க என் பக்கத்துல இருந்தாதான் சேஃப்டி, இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இப்போ அட்டாக் பண்ண வர காப்ளின்ஸை நம்ம ஹீரோ டீம் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் அட்டாக் பண்றோம் அப்படின்னு அலனாவோ சொல்லவும், பட் கேர்ஃபுல்லா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஃபீட் அப்புறமா ஜோல் நீங்க எல்லாம் உங்க சின்ன உருவத்திலே தான் அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ எல்லாருமே காப்ளின்ஸ் அடிச்சு போடுறாங்க. பெரிய காப்ளின் வருவான். அப்ரைசல் பண்ணி பார்த்தா காப்ளின் சோல்ஜர் அப்படின்னு போட்டிருக்கு. நான் அதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது அலனும் எலனாவும் வந்து டிஃபீட் பண்ணியிருந்தாங்க. பாவ் நீங்க சூப்பர் நம்ம ஹீரோ சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லி ஜோலோ ஃபீட்டோ பேசுறாங்க. டெலிபதியா அதை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்டா, இந்த காப்ளின்ஸை கொண்டோன்னே எங்களால பேச முடியுதுன்னு சொல்லவும், நான் நினைச்ச மாதிரியே ஜோல் ஒரு ஆம்பளை தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர்னு ஜோல் கூப்பிடுவோம், என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத டாக்குமீன் வேணா கூப்பிடுன்னு சொல்லவும் ஜோல் சோகமாகறான். சரி மாஸ்டர் மட்டும் வேணான்னு சொல்லவும், அப்ப பிக் ப்ரௌன் கூப்பிடுன்னு சொல்றான். அப்ப நான் அவங்கள மிஸ்டர் பிக் ப்ரௌன் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபீட் சீஃப்னு கூப்பிடுறேன் போல்ட்டோ சொல்றாங்க. ஃபீட் அப்படின்னா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அதோட வாய்ஸை வச்சு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோல் ஃபீட் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சொல்லி கொடுத்தபடியே இப்ப ஜோலோ ஃபீட்டோ மத்தவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அலனையும் எலனாவையும் பாராட்டுறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா வில்லேஜ்குள்ள இருந்து புகையா வருது. காப்ளின்ஸ் தான் ஏதாச்சும் வீட்டை கொளுத்தி
கொளுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்ச வாட்டர் மேஜிக் யூஸ் பண்றதுக்காக வாட்டர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா எதுவுமே ஆகல. திரும்பவும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இல்ல. மேஜிக் அதிகம் செலுத்தி பாக்குற நம்ம ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்றான். அப்பவும் நம்ம ஹீரோவால முடியல. ஜோல் அதை நீ பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை அசால்ட்டா அதை பண்ணிருது. மேஜிக்க பத்தி இன்னும் நிறைய படிக்கணும் நம்ம ஹீரோ சோகமாகுவோம். அலனாவும் சேர பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கில்டுல போய் ரிவார்டை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அவங்க ரூமுக்கு போறாங்க. அலனா டயர்டா இருப்பாங்கன்னு பார்த்தா செர்புக்க ரீட் பண்ணி காமிங்கன்னு சொல்லுவோம். சரி அப்படி நம்ம ஹீரோவை ரீட் பண்ணி காமிக்கிறான். ஓஷன்ல ஃபிஷ் இருக்குன்னு சொல்லுவோம். ஓஷன்னா என்னன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க ஓஷனை பார்த்தது இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப 3 நாள் கழிச்சு நான் அந்த ஷிரான் சிட்டியை விட்டு கிளம்புறேன். இந்த பசங்களும் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓஷனுக்கு இவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் பேலிக்கு தானே போறேன். நல்ல வேலை அந்த கிங்டம் விட்டு போலியன்னு சொல்லி வால் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். வார் கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் மான்ஸ்டர்ஸும் எல்லை கிடங்காம போய்கிட்டு இருக்கு. டாக்குமியான அந்த பசங்க மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளு நம்ம சைடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வாலட் யோசிக்கிறான். டவுன்ல எல்லார்கிட்ட இருந்தோம் நம்ம ஹீரோ கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்குமி நீ இங்க இருந்து ஓஷனுக்கு போறியா அப்படின்னா திரும்ப வரும்போது நிறைய மெட்டீரியல்ஸை கொண்டு வா அப்படின்னு லூனா சொல்றா. இப்போ அந்த பேக்கரி ஓனர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ நிறைய ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பீனட் பட்டர் ஜாம் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோ கொடுக்குறான். அண்ட் பிரெட்டை ஸ்லைஸ் பண்றதுக்கான பேன் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்போ டெய்லர் வந்துட்டு சம்மருக்கான க்ளோத்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. காசெல்லாம் வேணா இதை என்னோட பார்ட்டிங் கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோ போயிட்டு காட் ஆஃப் விண்ட் சில்லையும் மீட் பண்றான். செல் கேக்கு தான் நம்ம ஹீரோ ப்ரே பண்ணா. செல் நம்ம ஹீரோ மூஞ்சி கிட்ட வந்து நிக்கவும் நம்ம ஹீரோ பயந்துருத்தான். சாரிப்பா அப்படின்னு சொல்லி சில்ல ஆள ஆரம்பிக்கவும் எதுக்குப்பா ஆளற நம்ம ஹீரோ கேட்டா நீ ரொம்ப நாள் என்ன பார்க்கவே வரலன்னு சொல்லவும் நான் வேலைக்கு போறேன் அந்த பசங்களுக்கு ஓஷனை காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா சம்மரும் ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஐடியா தான் அப்படின்னு செல் சொல்றான். வெளியில இருக்கிற உன்னோட ஸ்டாச்சு ப்ரே பண்ணா உன்னை மீட் பண்ணலாம்னு கேட்கவோ கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு செல் சொல்றான். இப்போ இவங்க கிளம்பும் போது வெயிட் பண்ணு அந்த பசங்க அவங்க என்னோட பொருட்கள் அப்படின்னு ஆளனும் எலனாவையும் ஸ்லேவா கடத்திட்டு வந்துட்டு இருந்தவன் மான்ஸ்டர் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இவங்களை பெயிட்டா தூக்கி போட்டிருப்பான். அதனாலதான் இவங்க காயா ஃபாரஸ்ட்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அந்த பசங்க எனக்கு சொந்தம் நம்ம வந்து நிக்கவும் ஆலனும் எலனாவும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஏன்டா நீ தான் அவங்கள பேட்டா தூக்கி போட்டுட்ட இப்போ வந்து ஏன் பொருள் நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆகலாம் தான். பட் ரியல் லைஃப்லயுமே இந்த மாதிரி கேடுகிட்ட மனசாட்சி இல்லாத கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.